திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 786, அதிகாரம் நட்பு. சங்ககாலத்தில் திருவெண்ணெய்நல்லூரில் வாழ்ந்த சடையப்பவள்ளல் என்பவர் மிகப்பெரிய செல்வந்தர். இயல்பிலேயே மிகுந்த கொடைக்குணம் கொண்டிருந்தார். பசித்தோருக்கும் பொருள் இல்லாதோருக்கும் வயிறும் மனதும் வாழ்த்தும் வரை ஈவதை தர்மமென கொண்டிருந்தார். ஒரு முறை தேரெழுந்தூர் என்னும் ஊரில் இருந்து கணவனை இழந்த கைம்பெண் ஒருவர் பாலகனான தன் மகனை அழைத்து கொண்டு அடைக்கலம் நாடி வந்தார். அந்த பெண்ணின் மகன்தான் கம்பர். அவரது முக ஒளியிலேயே தனக்கும் அவனுக்குமான நெருக்கத்தை உணர்ந்த சடையப்பவள்ளல் அவர்களுக்கு அடைக்கலம் தந்து சிறுவனுக்கு கல்வி போதிக்கவும் ஏற்பாடு செய்து பலகாலமாக காத்து வந்தார். கல்வி கேள்விகளிலும் கவிதை புனைவதிலும் சிறந்து விளங்கிய கம்பர் நன்றி விசுவாசத்தோடு நகமும் சதையும் போல சடையப்பவள்ளலோடு நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார். வடமொழியில் இருந்த இராமாயண காவியத்தை தமிழில் மொழிபெயர்த்து சடையப்பவள்ளலுக்கு சொல்லி வந்தார் கம்பர். கம்பரின் சொல்வளத்தில் மயங்கிய சடையப்பவள்ளல் அவரிடம் தமிழில் இராமாயணம் பாட கோரிக்கை வைத்தார். அதற்கு ஒப்புக்கொண்ட கம்பர் சோழ மன்னரின் அவையில் இராமாயண பாடல்களை அரங்கேற்றம் செய்தார். அப்போது தனக்கு வாழ்வழித்து நட்பு பாராட்டிய சடையப்பவள்ளலுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக 100 பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் அவரை புகழ்ந்து தன் கம்பராமாயணத்தில் பாடினார். அப்போது ஒட்டக்கூத்தர் உள்ளிட்ட மற்ற புலவர்கள் பொறாமை கொண்டு சடையப்பரை ஏன் 100 பாடல்களுக்கு ஒரு முறை புகழ வேண்டும், 1000 பாடல்களுக்கு ஒரு முறை குறிப்பிட்டால் போதுமே என்று கூறினர். அப்போது கம்பர் நட்பை விட்டுக் கொடுக்காமல் சடையப்பவள்ளல் 100ல் ஒருவர் என்று நான் நினைத்தேன், ஆனால் நீங்கள் கூறியபடி அவர் 1000ல் ஒருவராகிறார், அது அவருக்கு மேலும் பெருமையே என்று கூறி 1000 பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் சடையப்பவள்ளலை புகழ்ந்து பாடி நட்புக்கு பெருமை சேர்த்தார். இராமாயணம் பாடி முடித்து ஊருக்கு வந்த கம்பருக்கு பெரும் வரவேற்பு தந்தார் சடையப்பவள்ளல். ஒருவருடன் முகம் மட்டும் மலரும் வகையில் நட்பு கொள்வது நட்பன்று. அன்பால் மனமும் மலர நட்பு கொள்வதே சிறந்த நட்பாகும் என்பதை முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். முகம் பார்த்த நட்பு விரைவில் விலகும், அகம் காணும் நட்பே என்றும் நிலைக்கும்.